அப்புறம் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்கேன். ஹரிகுமார் சார் ஹீரோவா, சானியா தாரா ஹீரோயினியா, நம்பிராஜன் சார் இயக்கியிருக்காங்க. சபேஷ் முரளி சார் மியூசிக்கும், கனல்கரன் சார் ஃபைட் பண்ணியிருக்காங்க. இந்த முதல் தயாரிப்பு வந்தவங்க அனைவரையும் வருக வரவேற்று அனைத்து கலையுக பிரமுகர்கள், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் தொலைக்காட்சி, இணையதள பத்திரிகை நண்பர்களையும் வருக வரவேற்று நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு இரும்பல்ன்றதுனால அவர் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் போட்டோகிராஃபர் அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதை விட பெரிய சிறப்புனாக்கா இந்த கேசட் ரிலீஸ் KS ரவிக்குமார் சார் பண்ணதுல பெரிய சிறப்பு இது. ஏன்னாக்கா ஒரு உதவி இசையமைப்பாளராக இருந்த எங்களை திரையுலகுக்கு இசையமைப்பாளராக ஆக்கிய இயக்குனர் KS ரவிக்குமார் சார். இந்த நேரத்தில் அவருக்கு தனியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படம் நம்பிராஜ் சார் முதல் படம் அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஏன்னா இவர் வழி வந்த இயக்குநர்கள் ரொம்ப பேர் நான் பார்த்துருக்கேன். அண்ணன் இசையமைக்கும் போது நான் பார்த்துருக்கேன். இவர் வழிநடத்திய இயக்குநர்லாம் ரொம்ப பெரிய இயக்குநர்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி அவருக்கு ஃபர்ஸ்ட் படமா இருக்கும்? கண்டிப்பாக இது ஒரு பெரிய படம், பெரிய இயக்குனர் இயக்கிய படம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரீரிகார்டிங் பண்ணும்போது அதனுடைய குவாலிட்டி நல்லா தெரிஞ்சது. ஹரிகுமார் சார் நண்பர், அவரை பற்றி சொல்லவே வேணாம். கல்ப அவர் நடனத்திலெல்லாம் இதுல ஆக்ஷன் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு, ஆக்டிங் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இது நம்பர் 1 இருக்கும். அவர் பண்ண படத்துல இது நம்பர் 1 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஃபைட் ஒன்று இருக்கு இந்த படத்துல, அதுதான் மெயின் இந்த படத்துக்கு. கமல்கண்ணன் சார் ரொம்ப பிரமாதம் சொல்லி பண்ணேன் டைரக்டர் கிட்ட. இந்த அளவுக்கு செலவு பண்ணி அந்த ஃபைட்டு மட்டும் ரொம்ப பணம் செலவு பண்ணியிருக்காரு விஜய் சுகுமார் அவர்கள். அந்த அளவுக்கு இந்த கதையை நம்பி, படத்தை நம்பி பணத்தை இறைச்சிருக்காரு. அந்த அளவுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடைய வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு தர வேண்டும். தியேட்டர் போய் படம் பார்த்து எங்களை போய் கலைஞர்களும் எங்கள் சினிமா துறையை வளர வைக்க வேண்டும் என்று நம்பிக்கையுடன் கோரிக்கொள்கிறேன். நன்றி. ஆக்சுவலாக இங்கே பேசினவங்க எல்லாருமே ரவிக்குமார் சார் பற்றி பேசினாங்க. எனக்கும் ஒரு சின்ன ஒரு நினைவு இருக்குது, அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண காதல் கொண்டேன் படம் 100ஆம் நாள் ஃபங்க்ஷனில் ஒரு உதவி இயக்குனராக அவர் கையில் நான் ஷீல்டு வாங்கியிருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நான் நினச்சிட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச் சார். அப்புறம் இந்த படத்தில் நிறைய பிடிச்ச விஷயங்கள், நெருக்கமானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணமாக சபேஷ் முரளி சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவரோட தவமாய் தவம் இருந்து அந்த ஒரே ஒரு ஊருக்குள்ள அந்த சாங் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஃபேவரட் சாங். பொக்கிஷம் படத்தோட மியூசிக் ரெக்கார்டிங் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் டைரக்டர் நம்பிராஜன் சார் நான் சின்ன வயசாக இருக்கும்போது அவர் தெரியும் எனக்கு. துள்ளுவதிலமை ஒர்க் பண்ணும்போது கஸ்தூராஜ் சார் ஆஃபீஸில் மீட் பண்ணியிருக்கேன் அவரை. அவரும் ரொம்ப க்ளோஸ். ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவருக்கு ஜாஸ்தி. எந்த படம் வந்தாலும் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுவார். ரொம்ப திறமையான மனிதர். இந்த கதையை நானும் அவரை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்ல கமர்ஷியலான கதை. இந்த படம் கண்டிப்பாக ஓடும். இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க ஹீரோ, ஹீரோயின், மற்ற ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். எனக்கு அதிகமாக மேடையில் பேசி பழக்கம் கிடையாது. அதுக்கு சொல்லுவாங்க, ஒரு ஓவியர் பேப்பரில் வரைகிறார். அதே ஓவியத்தை அவரை ஒரு செவுத்தில் வரைய சொன்னா அந்த பேப்பரில் வரைஞ்ச அளவுக்கு அந்த செவுத்தில் வரைய முடியுமா? அது சந்தேகம். ஒரு செவுத்தில் வரைகிறவர் கம்ப்யூட்டரில் வரைய முடியுமா? அது சந்தேகம். ஆனால் செவுத்துலையும் வரைய முடியும், கம்ப்யூட்டர்லையும் வரைய முடியும், சின்ன பேப்பர்லையும் வரைய முடியும். தன்னை நினைத்த நாம என்ன நினைக்கிறோமோ அதை எந்த காலத்திலும் எப்படிப்பட்ட இடத்திலும் அதை நாம நினைச்சபடி ஒரு அழகா கொடுக்கக்கூடிய ஒரு கலைஞர் ஹரிகுமார். எல்லோருக்கும் வணக்கம். சபேஷ் முரளி 2 பேரும் கோரஸாக பேச முடியாது, அதனால தான் நான் வந்திருக்கேன்.
விஜய் சுகுமாரனி தயாரித்து நம்பிராஜன் இயக்கியிருக்கிற இந்த படம் எனக்கு தெரியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா ரீரிகார்டிங்லாம் சமீபத்தில் தான் முடிச்சு கொடுத்தோம். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர்ஸ் கலாபவன் மணி ஹீரோ ஃபஸ்ட் கிளாஸாக ஃபைட் பண்ணியிருக்காரு. அது காரணம் கண்ணல் சாத்தான். கேமரா கூட ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எங்களுடைய பங்களிப்பு 6 பாட்டு, பின்னணி இசை 3 பாட்டு குத்து சாங்கு, 3 பாட்டு கதையோடு உள்ள சாங். என்னால் நிறைய பேச முடியல, இருமலாக இருக்குது. நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர் ஃபோட்டோகிராஃபர் அத்தனைவருக்கும் என்னோட காலை வணக்கம். இந்த படத்தின் தயாரிப்பாளர் விஜயகுமார் சாருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஹீரோ ஹரிக்குமார் சாருக்கும். நிச்சயமாக இந்த நம்பிராஜன் சாரை பற்றி சொல்லணுன்னா, நாங்கள் சினிமாவுக்கு வந்த காலத்துலேருந்து எந்த படத்துக்கும் திண்டுக்கல் தான் ஷூட்டிங் போவோம். அப்போலேருந்து ஒரு அருமையான நண்பர். இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ பேர் வளர்த்து விட்டுருக்காரு. அவருக்கு ஒரு படம் கொடுக்குறதுக்கு யாரும் முன்னும் இல்லை. இந்த ப்ரொடியூசரும் அந்த ஹரிக்குமாருக்கும் நிச்சயமாக மனதார எல்லோரும் சேர்ந்து நன்றி சொல்லி ஆகணும். இப்போ ப்ரொடியூசர் படம் எடுக்க வந்தாலும் அந்த புது ப்ரொடியூசர்னால் டேட்டு கொடுக்குறதுக்கு இன்றைக்கி ஹீரோக்கள் வரமாட்டாங்க. அதுவும் ஹரிக்குமார் ரொம்ப செலக்டட் படங்கள் தான் பண்ணுறாரு. பண்ண படங்கள் எல்லாமே ஒரு ஜட்ஜ்மெண்ட், ரொம்ப கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. மதுரை சம்பவம், ஒரு திருத்தம், அவர் பண்ண படங்கள் எல்லாமே மிக சிறப்பான படங்களாக பண்ணிக்கிருக்காரு. அது போக இந்த படத்தில் மிச்சம் கலாபவன் மணி, அப்புறம் சபேஷ் முரளி ஆகட்டும், தம்பி ராமையா சார் ஆகட்டும், மற்றும் ஃபைட்டுக்கு சொல்லவே வேணாம் கனல் கண்ணன், இத்தனை பேரும் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சு தயாரிப்பாளருக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கணும்னு எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். KS ரவிக்குமார் சார் அவர்களுக்கு வணக்கம். பாபுஜி சார் அவர்களுக்கு வணக்கம். கலைப்புலி சேகரன் சார் அவர்களுக்கு வணக்கம். டைரக்டர் A. வெங்கடேஷ் சார் அவர்களுக்கு வணக்கம். தாஜ்னூர் மியூசிக் டைரக்டர் சார் அவர்களுக்கு வணக்கம். தேனப்பன் சார் அவர்களுக்கு வணக்கம். நடிகர் சரவணன் அவர்களுக்கு வணக்கம். டைரக்டர் ஜவஹர்மித்ரன் அவர்களுக்கும் வணக்கம். மற்றும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல ப்ரொடியூசர் GR விஜயகுமார் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவருக்கு இது முதல் படம். இன்பிட்வீன் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பட் அதையெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஃபேஸ் பண்ண மாதிரி வெளியே தெரியும். பட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். பட் அதேமாரி இது என்னெல்லாம் பண்ணணுமோ அது அத்தனையும் பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹிம் அண்ட் கோ ப்ரொடியூசர் ஆண்டனி அண்ட் ராஜேந்திரன் அவர்களுக்கும். அண்ட் நம்பிராஜன் சார் அவர்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். இப்போல்லாம் எக்ஸ்பீரியன்ஸை விட உடனே வர்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற டைம் இது. ஸோ அதில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துக்கு பெரிய பலமாக இருக்கும். எனக்கும் என்னென்னா ரவுடி தாதா அப்படின்னு சொல்லிட்டு தாடியை மீசையும் நான் சுற்றிட்டு இருந்தேன். ஹீரோவாக இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், போலீஸாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்படியே ஸ்க்ரீன் பிளே எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதையும் மீறி இதோட டெக்னீஷியன்ஸ் பற்றி சொன்னாங்க. கனல்கண்ணன் மாஸ்டர் சொன்னார் பேசும்போது. இமீடியட்டாக அவருக்கு தான் அடித்தேன் நான். மாஸ்டர் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு. ஆக்ஷனுக்கு ஒரு பேர் இருக்குது எல்லா படத்துலையுமே எனக்கு. பட் அதில் கனல்கண்ணன் மாஸ்டர் கூட சேர்ந்து பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. அண்ட் இமீடியட் ஃபஸ்ட்டு ஷூட்டை இங்கே ஒரு நாள் ஃபிலிம் சிட்டி பண்ணோம். அதுக்கப்புறம் திண்டுக்கல் சின்னாலப்பட்டியில் ஒரு 5 days, நான் ஜாஸ்தியெல்லாம் சொல்ல, 5 நாள் வித் 3 கேமராவோட வித் ஆல் எக்யூப்மெண்ட்ஸ் அது பண்ணாங்க. அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த படத்தை ஸ்டாப் பண்ணவே முடியாது, முடிச்சே ஆகணுன்ற கண்டிஷனுக்கு வந்துட்டோம். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தார். அண்ட் லென்த் வைஸும் நிறைய இருக்கும். ஆனால் அது வித்தின் செகண்ட்ஸ் போகிற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப நல்ல பேர் சபேஷ் முரளி சார்லாம் சொன்ன மாதிரி. அண்ட் கேமராமேன் நவநீத கண்ணன் சார், அதுவும் கண்ணன் மாஸ்டர் சொன்னார் பயந்த மாதிரியே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு, ரொம்ப சாஃப்ட் லைட்டு, இந்த மாதிரி ஒரு இதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார். எல்லா டெக்னீஷியன்ஸும் சொல்லணும் நான், எடிட்டர் சாஷி குமார்லேருந்து நிறைய பேர். பட் ஹீரோ ஆஃப் த டேஸ் சபேஷ் முரளி சார். இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக அவங்க எவ்வளோ படம் பண்ணியிருக்காங்க. நம்பிராஜன் சாருக்கு ஃபஸ்ட்டு நானும் ஒரு 2 days போயிருந்தேன் நான்.
பட் அந்த ரொமான்டிக் சாங் டூயட் சாங் அப்போ சார் ஃப்ரெஷ் டோன்ஸ் எல்லாம் இருக்கணும்னு ஒரு மார்னிங் போகிறோம், திருப்பி ஆஃப்டர்நூன் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. வெரி சின்சியர் அண்ட் டெடிகேட்டட். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். வெரி சின்சியர். அண்ட் அதே மாதிரி ஆர்ஆர் கூட பண்ணும்போது அவ்வளோ இதுவாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லோரும் பேசும்போது கேஎஸ் ரவிக்குமார் சாரை பற்றி சொன்னாங்க. எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கும் பண்ணியிருக்காரு. ஏன்னா கோடி நாயக்கன் ஆர்கனைசேஷன் படத்தில் பிகினிங் ஒரு ஸ்பீச் தேவைப்பட்டது, ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. போய் கேட்டேன், அப்படியா நான் பேசணுமா, நான் பேசி இன்னும் ஓடியோ அதுக்காக ஓட போகுது, இல்லை சார் நீங்கள் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படியே உடனே வந்துடுறேன். அவ்வளோ பிஸி அவர். கமல் சாரை வச்சு படம் பண்ணிட்டு இருந்து ஒரே ஷெட்யூல் முடிச்சு வந்திருக்காரு. அன்னைக்கு போய் பேசுகிறோம், அப்போவே வராரு. ஸோ அதனால தான் வர்றவங்க எல்லாருமே பார்த்தா அவரை பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது, எல்லாருமே இருக்கும். அதே மாதிரி தானே கொஞ்சம் இருக்கும். ஐ ஹவ் டு தேங்க். அவரும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வெங்கடேஷ் சார், அவருக்கு இப்போ ஆக்சுவலி ஒர்க்கு இருக்குது, இருந்தாலும் அவர் இங்கே இருக்கார். ஃபுல்லாகவே முடிச்சுட்டு தான் போவார் அவரும். அண்ட் ஐ ஹவ் டு தேங்க் ஹிம் ஆல்சோ. அண்ட் வந்த எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ 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 அகைன். வந்திருக்கும் அனைவருக்கும், மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கும், கேஎஸ் ரவிக்குமார் சார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். என்னுடைய அடுத்த படம் கதம் கதம், இந்த படத்தோட தயாரிப்பாளர் தான் விஜய் சுகுமார் அவர்கள். படம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. ஹீரோ அவர்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இங்கே வருகை தந்திருக்கும் அனைவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, முதல்ல எனக்கு நம்பிராஜன் அவர்கள் என்னை கூப்பிட்டு என்னுடைய கேரக்டர் சொன்னாங்க. நான் ஒன்றுமே சொல்ல, நான் நடிக்கிறேன் சார், நீங்கள் என்றைக்கு சொல்லுங்கள் நான் வரேன்னு சொன்னேன். உடனே சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அவருக்கு நன்றி. எல்லாருமே கேஎஸ் ரவிக்குமார் அண்ணனை பற்றி சொன்னாங்க. சினிமாவில் இருக்க சின்ன பூண்டு கடைசியில் வேலை செய்கிற ஆட்கள் கூட அவர் ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணியிருப்பார் கேஎஸ் ரவிக்குமார் அண்ணன். இதே மாதிரி நான் விஜயகாந்த் அண்ணனோட படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது, நான் மதியத்துக்கு மேலே ஒரு படத்துக்கு சரவணான்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார் சார். அப்போ எனக்கு மதியத்துக்கு மேலே எனக்கு வந்துடுறேன். அது வரைக்கும் விஜய் நான் படம் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி போப்பா அப்படின்னாரு. சரி கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டே இருக்கும்போது பிரேக்கு அப்புறம் அது எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு ஈவினிங் வரைக்கும் போயிட்டு இருந்தது. போயிட்டு எனக்கு பக்கத்தில் தான் ஷூட்டிங் மணிமகால தான் நடந்துட்டு இருந்தது. போயிட்டு லாஸ்ட் கிட்டத்தட்ட நான் ஒரு 3 o'clock 4 o'clock போல போனோம். படம் ஷூட்டிங் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்து லாஸ்ட்டில் இப்போ தான் ரவி கேன்சல் பண்ண அப்படின்னாரு. ஒரு திட்டு கூட திட்டல, ஒரு பார்வை பார்த்தாரு. அப்படி பார்க்கும்போதே நெக்ஸ்ட் டைம் இந்த துரோகத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத மனசார ஒத்துக்கிட்டேன். அன்னையிலேருந்து எல்லா படத்துக்கும் கரெக்டாக டேட் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக போயிட்டுருக்கேன். எனக்கு குருவாக இருக்க ரவிக்குமார் எனக்கு நன்றி. மற்றும் இந்த படத்தை மிக பிரமாதமாக எடுத்த ப்ரொடியூசர் விஜய் சுகுமார். பல இன்னல்களுக்கு நடுவில், சும்மா சொல்லக்கூடாது அப்படி எடுத்துட்டாரு இப்படி எடுத்தாலாம் சொல்ல முடியாது, பல இன்னல்கள் இருந்தது, அதை பிரமாதமாக நடத்துட்டார். அடுத்தது சொல்லப்போனால் இந்த படத்தில் ஹீரோன்னு சொன்னேன்னாக்கா ஃபஸ்ட்டு கோச்சுக்க வேண்டாம், கனல் மாஸ்டர். இந்த படத்தை ஃபஸ்ட்டு அந்த ஃபைட்டு தான் முதல்ல பார்த்தீங்கன்னா ஹரிக்குமார் சார் சொன்னார். அந்த முதல்ல ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க, எடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல ஃபைட் எடுத்தாங்க. ஃபைட் எடுத்துட்டு போட்டு பார்த்துட்டு இதை நிறுத்தணும் நினைச்சா கூட நிறுத்த முடியாது அப்படிங்கிறதுக்கு காரணமே அந்த ஃபைட்டு தான். இதை அடிச்சு சொல்லுவேன், எல்லாரோட மனசுலையும் நின்றுச்சது அந்த ஃபைட். ஹீரோவும் ஒத்துப்பாரு, ப்ரொடியூசரும் ஒத்துப்பாரு, இதில் நடிச்ச எல்லா கலைஞரும் ஒத்துப்பாங்க. அவ்வளோ பிரமாதமா அந்த ஃபைட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறுத்தவே இல்லை, படத்தை முடிச்சுட்டாங்க பல இன்னல்கள் நடுவில். அதுக்கு காரணம் அந்த ஃபைட்டு தான். அதுக்கப்புறம் ஹரிக்குமார் சாரை பற்றி சொல்லணும். படத்தில் கண்டிப்பாக இவங்கெல்லாம் சினிமாவில் ஜொலிக்கணும். ஏன்னா அவர் சொன்னார், டைரக்டர் சொன்னாங்க, படத்தோட சண்டை காட்சி ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸோட எக்ஸ்ட்ரீம் லெவல் இருந்தது. எதை பற்றியும் கவலைப்படாமல், வெளியில கூட யாருக்குமே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது அவருக்கு ஜாண்டிஸ் இருக்குன்னு தெரியாம மருந்து எடுத்துக்கிட்டு சாப்பிடாம அதுக்கான கரெக்டான ஒரு டேப்லெட்டை எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஃபைட்னா சாதாரணமா இல்லை. கண்ண மாஸ்டர் அதை பற்றிலாம் பார்க்கவே மாட்டார். அவருக்கு அவுட்புட் வேணும். அந்த அவுட்புட்காக எவ்வளவு பெண்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ பெண்ட் எடுத்தாரு. அதை பற்றி கவலையே படாமல், ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஜாண்டிஸ் வந்துச்சுன்னா எவ்வளோ டயர்ட் ஆவாங்கன்னு தெரியும். அதை பற்றிலாம் கவலைப்படாமல் மிக பிரமாதமா ஹீரோ அவர்கள் பண்ணி கொடுத்தார். இதுக்காகவே இந்த படம் ஜெயிக்கும். ப்ரொடியூசர் வாழ்வாரு, டைரக்டர் நம்பிராஜன் வாழ்வாரு. இந்த படத்துல இந்த படம் ஒரு நல்ல வெற்றியை பெறும். நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய சினிமா சாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு பேசுறதுக்கு எல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒன்றும் இருக்காது. நண்பர் ஹரி, அதுக்கு முன்னாடி நம்பிராஜன் இல்லை குடும்ப நண்பர். ஹரி சாருக்கு முதல்ல போலீஸ் சப்ஜெக்ட் சொன்னது நான் தான். அதுக்கு நிறைய கெட்டப்லாம் டிராயிங்லாம் பண்ணி காமிச்சோம். சிங்கம் நான் நடித்தேன். பட் அந்த சிங்கம்ல சூர்யா சார் கெட்டப் நான் முதல்ல
அவரோட ஃபோட்டோ வச்சு டிராயிங் பண்ணி காமிச்சேன் நான். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதே கெட்டப்பு, அதே மாதிரி உடம்பு ஏற்றிருக்கீங்க, மீசை மட்டும்தான் முறுக்கலை. அதே மாதிரி சிங்கம் மாதிரி அந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த இனிய காலை பொழுதில் எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கு என்னுடைய வணக்கமும், இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவரையும், வந்து வாழ்த்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வருக வருக என்று நான் வரவேற்று, குறிப்பாக நான் இவ்வளவு காலங்களில் நானும் கதை டிஸ்கஷனில் எல்லா லைன்லையும் ராதாரவி மூலமாக தான் நான் வந்து ராஜகிரனை நான் போய் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. 10 ஆண்டுகள் அவர் கூட நான் டிஸ்கஷனில் இருந்தேன். பல கதைகள், என்னுடைய கதைகள் எல்லா பேருக்கும் போயிருக்கு, அதை நான் சொல்ல விரும்பலை. நான் இந்த நிலையில் இப்போது நான் கூப்பிடும் போது ரவிக்குமார், தேனப்பன், ராதாரவி இவர்களெல்லாம் வருகிறார்கள் என்றால் என்னாலேயே நம்ப முடியல. அப்படி ஒரு உணர்வு. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் இதை சொல்லிக் கொள்கிறேன். அது போக இப்போது சொல்லுகிறேன், முதலில் கோட்டா சீனிவாசனோட ஒரு படம் வில்லனா, அவர் வில்லன் கிடையாது, நான் தான் வில்லனா பண்ண போனேன். அப்ப சுகுமார் வந்து அங்க ஃபைனான்ஸ் பண்ண வந்திருந்தார். அப்ப கதை எப்படி இருக்கணும்ன்ற விஷயத்துக்கு சும்மா உட்காந்து டிஸ்கஸ் பண்ண போகும்போது கதை பேசினேன். அப்பவே என்ன பண்ணாரு, நீங்க தான் டைரக்டர், நீங்க தான் இது பண்ண வேணாங்க, நான் கதை திரைக்கதை யோசனத்தோடு இருக்கேன், ஏதாவது ஒரு நல்ல டைரக்டர் என்ன போடுங்க அப்படின்ற விஷயம் சொல்லி, இல்லைங்க நீங்க அந்த ஃபீல் இருக்கு, எல்லாமே இருக்கு, நீங்க தான் பண்ணணுன்ற விஷயத்த சொன்னார். நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, கதைக்களங்கள் வந்து நல்லா இருக்கணும்ன்றது, கதை நல்லா இருந்தால் யார் நடிச்சாலும் ஓடும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த படத்தில் தம்பி சபேஷ் முரளிகிட்ட போய் நான் சாங் கேட்கும்போது 3 காலகட்டம் தம்பி, 68, 88, அப்புறம் அடுத்து வந்து 2013 சொன்னேன். அப்போ அவர் ஒரு 68க்கு ஒரு டியூன் போட்டார். அங்கே நான் மெண்டல் ஆயிட்டேன். ஒரே செகண்ட்ல ஓகே பண்றாரு. அந்த சாங்ல என்னன்னா, அதுல தான் வரி, அதுல நான் எழுதின அந்த சாங்க, மாறி மாறி கட்டி வச்ச வாசம் உள்ள கதம்பம், என் மாம மாற உனக்கு எனக்கும் தொட்டு பேசா விரதம், என் இடைய தொட்டு பாரு அதில் இருக்குது சுகநூறு, என் இதழ கேட்டுக்கிட்டே வந்தா கிடைக்கும் பழச்சாறு, நான் முந்தா நாள் ஆளான பொண்ணு. இந்த சாங்கு அப்பவே இது பண்ண. அது மாதிரி இரவு சூரியன், அது மாதிரி நம்ம கவிஞர் முத்துரையான ஒரு 3 சாங்கு, இறைவனை தொழும் போது ஐ பீச்சில் தான் பாடி இறைவனை மேலே இருக்காருன்னா சொல்ல, அது மாதிரி காதலும் தெய்வீகமானது. அந்த மாதிரி ஒரு சாங், ஒரு லவ் சாங் போட்டிருந்தாரு. ஐயோ நான் என்ன சொல்றது, அந்த மாதிரி இருந்தது. இந்த படத்துல தம்பி கனல் கண்ணனை நான் போய் சந்திச்சு இது பண்ணும்போது, விசுவாசம் என்றால் விசுவாசம், சுவாசம் இல்லாதவர்கள்லாம் விசுவாசம் கிடையாது. கனல் கண்ணன் சொன்ன என்ன நான் பண்ணித்தரேனே, அப்படி வந்து திண்டுக்கல்ல வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சு, எனக்கு அரிய நான் ரொம்ப நேசிச்சது என்னன்னா, ஓவரான மஞ்சக்காமல அந்த ஃபைட்ல அந்த தம்பி பண்ண விதத்தை பார்க்கும்போது நிச்சயமா இவர் பெரிய லைஃப் ஆக்ஷன் ஹீரோவை வந்தே தீர்வாரு, அது யாரும் மாற்றமே கிடையாது, அதுல கொஞ்சம் கூட இதே கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு தம்பி ராமையா எல்லாமே இங்க நடித்த கலைஞர்கள் அனைவருமே நான் கேட்ட உடனே எல்லா பேரும் வந்தாங்கன்னா, அதுதான் நான் அவங்க மேல நான் வச்சிருக்கிற மரியாதை. விஜய் சுகுமார் ஒரு 70 நெருக்கிட்டு இருக்கிறவனுக்கு எனக்கு டைரக்ஷனா கொடுக்குறாருன்னா எப்படி நான் மறக்க முடியும்? என்னுடைய வயசு, என்னுடைய அனுபவம் சொல்லி நீ பண்ணுவியா? அதுக்காக எந்த காலத்தில் அவரு, ஆண்டனி, ராஜேந்திரன் இவங்கெல்லாம் நிச்சயமா மறக்க மாட்டேன். அது போக இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா, இந்த படத்தின் மூலமாக ஓ கருப்பு, பிஏ, கொந்தளிப்பு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய படம். அந்த படம் இதுவரைக்கும் ஆக்ஷன்ல வந்து நான் வேணும்னே சொல்றேன், ஹெட் வெயிட்டாவே சொல்றேன், கதை காலத்துல அந்த ஆக்ஷன்ல இதுவரைக்கும் அந்த கரு மாதிரி இந்த 50 ஆண்டுகள்ல வரல. அதை நான் படத்தை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு நான் சொல்றேன், அந்த கம்பெனியை கிடைச்சதுக்கு காரணம் விஜய் சுகுமார் தான். அது தீபாவளி கழிச்சு ஷூட்டிங் போறேன். நான் மீண்டும் உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை, யாராவது விட்டு இருந்தேன்னா மன்னிச்சுக்கங்க. எல்லா பேருமே நல்லா இருக்கணும், வாழணும். அங்கே வந்தவங்க அனைவரையும் என்னுடைய பாதம் விட்டு வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.